ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் மிஸ்டர் HGRUID. இன்றைக்கி என்னன்னா நான் என்னோடய ஐடி கலெக்ஷன் தான் காட்ட போகிறேன். வாங்க காய்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு பார்த்துக்கலாம். மினாட்டோ இருக்குது, பெயிண்ட் இருக்குது, ஒபிட்டோ இருக்குது. அப்புறம் இது இந்த FFK பிரசாந்த் போட்டால் ஆடுவார் அது இருக்குது. அப்புறம் இது என்ன பண்ணுறது, ஜோஜோ இவனுக்கு அனுப்பிச்சாது போயா பாஸு, உராச்சி மாறு, இது ஏதோ போயா பாஸு, இது ஏதோ ஃப்ரீயாக கொடுத்த பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது இன்னத்தில் வந்துச்சுன்னு தெரில. இது எலைட் பாஸு ஃப்ரீயாக கொடுத்த பண்டலு. இதுவும் எலைட் பாஸு, இதுவும் எலைட் பாஸு, இதுவும் எலைட் பாஸ். இதில் முக்கால்வாசி எலைட் பாஸ் பண்டல் தான் இருக்கும். ஓசியில் கொடுத்த பண்டல் இது. இது எலைட் பாஸு, இது எலைட் பாஸு, இது எலைட் பாஸு. இது என்ன பண்ணணும்னு தெரில. இது எல்லோரும் போட்டு இந்த பண்டலில் இது போட்டு ஆடுவாங்க. அப்புறம் இது ஏதோ ஒரு ராஜா பண்டல். அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்குவோம் நீங்கள். இதெல்லாம் இது ஒரு இன்குபேட்டர்னு நினைக்கிறேன். இது ஒரு எலைட் பாஸு, இது ஃப்ரீயாக கொடுத்த பண்டலு, இது ஒரு இன்குபேட்ரு. அப்புறம் இது என்ன பண்டல் இது ஃப்ரீயாக கொடுத்த பண்டலு. இது எலைட் பாஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஒரு எலைட் பாஸு, இது எலைட் பாஸு. இதில் முக்கால்வாசி எல்லாமே எலைட் பாஸாக இருக்கும். இது ஒரு நல்ல பண்டல். இது நிறையா பேர் போட்டாடுவாங்க. இதுவும் மண்டையும். இது பாகுபலி பண்டல், பாகுபலி. அப்புறம் வேறு என்ன சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. அட்டடப்பா பண்டல். அப்புறம் இது ஏதோ மெக்லாரன் ஏதோ ஒரு பண்டல். அப்புறம் இது ஓசி. இது இந்த ஜோரோன்றவன் போட்டு ஆடுவான். இதோட மண்டை நல்லாயிருக்கும். அப்புறம் என்னது, இதெல்லாம் நல்லா எல்லாம் கொஞ்சம் ஓசியில் கொடுத்த பண்டல் தான். அடுத்து பொண்ணுது நீங்கள் அப்படியே பார்த்துவோம். தொட்டுத்தரம் காட்ட வேணாம், லேக் ஆகுது. பொண்ணுக்கு இந்த இன்குபேட்டர் இன்றைக்கி தான் காய்ஸ் கிடச்சிது. அந்த 30 ரூபா ஆஃபர் போட்டு ஒரு ஸ்பின்னு சுற்றினேன். ஆடம் கேட்டர் வச்சு கிடச்சிச்சு. இதுக்கு பதிலாக அந்த பிளாக் ஜோக்கர் அந்த பிளாக் ஜோக்கர் தந்துருக்கலாம். அந்த ட்ரிக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரிக்கு அடுத்த வீடியோவில் போடலாம். சல்லு புல்லுன்னு இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. நான் தள்ளி விட்டுறேன். அப்புறம் இதில் நருட்டோ சாப்டர் 1 பண்டில் அவ்வளோவா இருக்காது. நருட்டோ சாப்டர் 2 தான் எல்லாம் இருக்கும். மாதரா இட்டாச்சி மாதிரி தான் மிஸ்ஸிங் நருட்டோ சாப்டர் 2. மற்ற எல்லா பண்டிலும் இருக்கும். முக்கால்வாசி எலைட் பாஸு. அப்புறம் இந்த கொஞ்சம் ரேங்க் டிச்சர்ட்டு, நான் அந்த டாப்அப் பண்டெல்லாம் கொஞ்சம் இருக்கும் கைஸ். பண்டலுக்காகவே செலவு பண்ணியிருப்பேன் இந்த ஐடியில். அப்புறம் இதில் ஜாஸ் பேண்ட் இருக்குது. ஏன்னா இந்த பேண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது இந்த பிங்க் ஜாஸ் பேண்ட் இப்போ விட்டானுங்க ஃபுல் பண்டலு. ஆனால் நான் எடுக்கலை. இந்த பண்டல் இது இருக்குது. இது நல்லாயிருக்கும். ஜெர்சி ட்ரவுசரு. இது என்னன்னு தெரில. இதெல்லாம் அவ்வளோலாம் பெருசாக இல்லை கைஸ். இதெல்லாம் தள்ளி விட்டுடலாம். அப்புறம் இந்த ஷூலாம் அப்படியே பார்த்துக்கோங்க கைஸ். ஏன்னா இந்த பேண்ட்டு ஷூவே போட்டு ஆட முடியாது. நான் ஷூவும் போட மாட்டேன் இந்த பேண்ட்டில். இந்த 2 நிஞ்சா இருக்குது. அமௌண்ட்டு ஒரு 51 அமௌண்ட் இருக்குது. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த அமௌண்ட்டு இந்த கோப்ராவில் இது எதில் வந்துச்சுன்னே தெரில. இது எதோ மோக்கோ ஸ்டோர்னு நினைக்கிறேன். அதில் வந்துச்சு. ஆனால் இது நிறையா பேர் வச்சுருக்காங்க. கோப்ரா பண்டில் அவ்வளோவா வச்சுருக்க மாட்டாங்க. நிறையா பேர் வச்சுருப்பாங்க. எதையோ வச்சு அன்னைக்கு பண்ணி விட்டோன்னே. இது இவன் சொன்ன மாதிரி இந்த ஐடி பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரேட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அப்புறம் இது இந்த ஹீரோய்க்கு அமௌண்ட் நினைக்கிறேன். இது நல்லாயிருக்கும் வயசு. உட்காந்து எழுந்திருப்போம். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஒரு மாதிரியான அமௌண்ட் தான். இந்த அமௌண்ட் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்புறம் இது ஒரே அரேவல் அனிமேஷன் தான் இருக்குது. அப்புறம் இந்த மாத சீசனும் இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கலாம்.
இந்த இது அவ்வளோவா இருக்காது. இதில் இந்த இட்டாச்சி ஸ்கைவிங் இருக்கும். பேக் அப்படியே பார்த்துக்கோங்க. பேக்லாம் பெருசாக யாரும் அவ்வளோ இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு பேக் வேணால் போட்டுப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கலாம். காரில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பைக்கு கோப்ரா பைக் இருக்குது. கோப்ரா பைக் அப்போல்லாம் ஸ்கின்னு பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றுமே இல்லை. கோப்ரா பைக் ஒரு லைக் போடுங்க. கோப்ரா பைக் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். கோப்ரா பண்டில் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. இதெல்லாம் 2-3 இருக்குது கைஸ். வீக்கெண்டில் ஐவிடிஓ தருவோம். அப்புறம் இப்போ கன்ஸ்கின்லாம் அவ்வளோ பெருசாக இருக்காது கைஸ். AK 4th level தெய்வோ இது எப்படியாவது நான் டெவலப் பண்ணலான் இருக்கேன். ஆனால் பவரில் யாருமே இல்லை அவ்வளோ. எர்த்தம் இல்லை, இதுதான் இருக்குது. அப்புறம் ஸ்கேரில் அந்த கொப்பீட் ஸ்கேர் இருக்குது. அப்புறம் இந்த டைட்டன் ஸ்கேர் இருக்குது. இதில் வந்து என்னன்னு தெரில. அப்புறம் இந்த ஸ்கேர் இருக்குது, நல்லாயிருக்கும். க்ரோஸாக யாரும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேங்க. அப்படி பார்த்தோம், நீ எதையாவது பண்ணிட்டு போ. செம்ம XM8 4th level. அப்புறம் இதெல்லாம் A94. இது ஒரு 5 கன் ஸ்கின் இருக்குது. பிளாஸ்மா அக்கு ஒரு 5 இருக்குது. பராஃபுல் ஒரு 4 இருக்குது. கிங்ஃபிஷர் 3 இருக்குது. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில. அப்புறம் இந்த பண்டில் இருக்குது. இந்த கன் ஸ்கின் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, டைம் வேறு போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. M60 பிடிக்குன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். UMP 4th level இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்த UMP நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வந்த கன், அதுதான் இவோ கன் ஸ்கின். அப்புறம் இது ரெண்டு நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேர் எடுப்பாங்க. ரூம் மேட்ச்சில் மண்டே தெரியும். அப்புறம் இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரில. இது ஒரு MP40. அப்புறம் கோப்ரா 4th level. இந்த MP40 யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஓல்டு பிளேயர் வச்சு ஆடுவானுங்க. இந்த ஆஜிரா கூட தான் போட்டு ஆடுவார் நினைக்கிறேன். அப்புறம் இது ஏதோ P90 பிளாஸ்டர். அப்புறம் இதெல்லாம் ஏதோ கன் ஸ்கின் யார்கிட்டையும் இருக்காது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அப்புறம் இது இருக்குது. M80லாம் கொஞ்சம் நல்ல கன் ஸ்கின் இருக்கும் கைஸ். 3 இருக்குது. அப்புறம் இது ஒன்று நிறைய பேர் ஆடுவானுங்க. இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்க. அப்புறம் ஃபிஸ்ட்டு ஒன்று தான் கைஸ் இருக்குது. அப்புறம் கிரனேட்டு க்ளோவாலெலாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கன்று நிறையா பேருக்கு பிடிக்கும் கைஸ், இந்த கன்று. அப்புறம் எங்கள் கில்டில் யாருன்னா சேர்னாவும் இது போட்டுக்கோங்க. நாங்கள் இப்போ தான் ஓப்பன் பண்ணோம். இந்த கில்டு வந்துட்டு இந்த லெவல் ஏற்றணும். நிறைய பேர் வாங்க சேருங்க. UID பார்த்துக்கோங்க, நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அப்புறம் UID பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய், டேக் கேர்.